எனக்கு தேவை என்னன்னா, ஒரு கள்ளக்காதலுக்கு நேரடியா வந்து யாருமே பார்க்க முடியாது. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான். சூழ்நிலை சாட்சி தான் வந்துட்டு ஒரு மோட்டிவ், சூழ்நிலை சாட்சி 2 இருந்தா போதும். இங்க வந்து மோட்டிவும் இருந்தது, சூழ்நிலை சாட்சியும் இருந்தது. நம்மகிட்ட மெட்டீரியல் எவிடன்ஸும், எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸும் இருந்தது ப்ரூவ் பண்றது. இதுவே போதுமானது. 2 சாட்சிகள் முக்கியமான மெயின் சாட்சிகள். 2ஆம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்த வந்துட்டு காரணம்ன்ற சொல்ற சாட்சிகள் 2 சாட்சிகள் இருக்காங்க. கண்ணால வந்துட்டு இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்றத பார்த்து சாட்சிகள் வந்து அந்த கீழ் வீட்ல குடியிருக்கிற ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டே வந்தாங்க. அவங்க கூட மீனாட்சி சுந்தரமும், அபிராமியும் கீழ பேசிட்டே வந்தாங்க. வரப்போ இந்த மாரி "நான் மருந்து அதான் மாத்திரை குடுத்துட்டியா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன் அபிராமிய, அந்த மீனாட்சி சுந்தரம் போயிட்ட அப்புறம் நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது மாரி வந்துட்டு "குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. அதனால மருந்து குடுத்துட்டியான்னு" கேட்டாங்க. "இல்ல எனக்கு இது சரியா தெர்ல. ஏன்னா கணவர் இருக்கும்போது வந்தா பரவாயில்ல. கணவர் இல்லாதப்போ இது மாரி வரதெல்லாம் தப்புமா. இத கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ" அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதே கிடையாது அபிராமின்ட்டாங்க.